ரீசெண்டா எகிப்தியன் ஃபாரின் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர வந்து மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம், அது ரிலேட்டடா நெறைய நியூஸ் வந்திருந்தது. அதுல பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ஐஎம்இசி இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் பத்தியெல்லாம் எகிப்தியன் ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருந்தாரு. இது ரிலேட்டடா எக்ஸாம்க்கு நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியணும். அண்ட் இந்த இஷ்யூஸ் உடைய அதர் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் அப்படிங்கிறது நீங்க இந்த பிக்சர்ல பார்க்குற மாதிரி, இந்தியால இருந்து யுஏஇ, சவுதி அரேபியா, இஸ்ரேல் வழியா சூயஸ் கேனல அவாய்ட் பண்ணி யூரோப்பியன் யூனியன ஆக்சஸ் பண்ற ஒரு ட்ரேட் ரூட் தான் இது. 2023 G20 சமிட்ல யுஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே இஸ்ரேல் காசா வார் வந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ ரீசெண்டா எகிப்தியன் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வந்து பேசினப்போ, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணி பேசினப்போ, அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் பாலஸ்தீன் அமைதி உருவாகாம சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட்டை யூஸ் பண்ணி தான் இது போக போகுது. ஒண்ணு சுயஸ் கேனல் அவாய்ட் பண்ணி டெவலப் ஆக போற ஒரு மேஜர் ட்ரேட் ரூட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல ஜியோ பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அட் த சேம் டைம் எகிப்து இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்மே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது. ஓகே. அண்ட் எகிப்து வந்து இஸ்ரேல் காசா வார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அவங்களுடைய முயற்சியில தான் அங்க மீட்டிங் நடந்தது. அதை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் எகிப்தியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம பாராட்டியே பேசியிருந்தாரு. ஓகே. இப்போ எகிப்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, சூயஸ் கேனல் எக்கனாமிக் ஜோன். சூயஸ் கேனல் எக்கனாமிக் ஜோன்ல ஆல்ரெடி ரஷ்யா, சைனாவுக்குலாம் தனி செப்பரேட்டாவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மூலமா அவங்களுக்கு ட்ரேட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவும் சூயஸ் கேனல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள வரணும் அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. இது மூலமா எகிப்து அண்ட் அதர் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இது எல்லாத்தையுமே எகிப்தியன் போர்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா ட்ரேட் வால்யூம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எகிப்து வந்து ஒரு ப்ரப்போசலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியாவுடைய ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையில பாலஸ்தீனுக்கு வந்து சப்போர்ட் இந்தியா ஓப்பனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷரும் கூட தான். 1988லயே நம்ம நான் அலைன்மெண்ட் பிரின்சிபல்ல இருந்து கொஞ்சம் விலகி, அணிசேரா கொள்கையில இருந்து விலகி, பாலஸ்தீனுடைய ஸ்டேட்ஹுட்டை ரெகக்னைஸ் பண்ணும் இந்தியன் கவர்மெண்ட். 2023 அக்டோபர்ல யுஎன் வந்து போர் நிறுத்த இதுக்கு ஓட்டிங் நடத்தினப்போ இந்தியா அதில் ஓட் பண்ணாம அப்ஸ்டைன் ஆச்சு. ஏன்னா அதுல ஹமாஸுடைய டெரரிஸ்ட் அட்டாக் வந்து மென்ஷன் பண்ணல, அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு காரணம் சொல்லிச்சு. பட் 2025 செப்டம்பர்ல நடந்த ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் ஸ்டேட்டோட ரெகனைஸ் பண்ணி யூஎன் ஜெனரல் அசம்பிளி பண்ண இதுல ஓட் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா சப்போர்ட் பண்ணி. பட் அட் த சேம் டைம் இஸ்ரேலோடையும் இந்தியாவுக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இந்தியா இதுல எந்த அளவுக்கு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க, இந்த போர் நிறுத்தம் அண்ட் ஸ்டேட்ஹுட் ரெகனைஸ் பண்றதுக்கான இஸ்ரேல்கிட்ட எந்த அளவுக்கு இந்தியாவில் ப்ரெஷரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜியோபொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சூயஸ் கேனல் எக்கனாமிக் ஜோனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எகிப்தியன் ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி பாலஸ்தீன் அமைதி பீஸ் உருவாகாம இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட்டை யூஸ் பண்ணி தான் போக போகுது. அண்ட் இந்தியா எகிப்து ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். எகிப்துல இருந்து பார்த்தோம்னா மினரல்ஸா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல்ஸ், அண்ட் இந்தியால இருந்து போகக்கூடிய பார்மாசூட்டிகல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் அண்ட் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் நம்ம எகிப்துல இருந்து வாங்குறதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள்ல இந்தியா எகிப்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பும் இதுல இருந்துட்டு இருக்குது. அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா சுயஸ் கேனல் எக்கனாமிக் ஜோனை யூஸ் பண்றது மூலமா ஆப்பிரிக்காவுடைய இந்தியாவுடைய ட்ரேட் வால்யூம் இன்னும் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ இது எல்லாமே ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா தெரிஞ்சுக்க வேண்டிய அதர் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.